சென்னை அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக காவலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேந்தர். வணக்கம் சுரேந்தர், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை நொளம்பூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி குடியிருப்பு காவலாளி போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முகப்பேர் அடுத்த நொளம்பூர் பகுதியில உள்ள அடுக்குமாடி குடியிருப்புல 53 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முகப்பேரு பிரதான சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புல நேற்று காலை ஒரு 7 மணி அளவுல பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த 7 வயது அதே போன்று 9 வயது மதிக்கத்தக்க சிறுமிகளுக்கு அந்த பகுதியில பணியாற்றி வந்த முதியவர் காவலாளி தவறாக நடக்க முயன்றிருக்கிறார். இதனை கண்டு அந்த பிள்ளைகள் அலறி அடித்து பெற்றோர்களிடம் தெரிவிக்கவே அவர்கள் பெற்றோர் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இது குறித்து திருமங்கலம் அனைத்து காவல் நிலையத்துல புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்ததுல குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில தற்போது அந்த காவலாளியை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நொளம்பூர் அதே போன்று திருமங்கலம் காவலர்கள் கைது செய்திருக்கின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுக்குமாடி குடியிருப்புல பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய காவலாளியே சிறுமிகளிடம் அத்துமீறி பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர்.